ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நீங்கள் வச்சுருக்கிற லேப்டாப் வந்து என்ன மாடல், அது வந்து எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அப்படின்னா என்னென்னா, இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு புது லேப்டாப் வந்து வாங்கியிருக்கீங்கன்னா, அந்த லேப்டாப் வந்து கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டிக்கர் ஒட்டியிருக்கும். அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். சப்போஸ் நீங்கள் வந்து செகண்ட் லேப்டாப் வந்து வாங்கியிருக்கீங்கன்னா, லேப்டாப் கீழே வந்து ஸ்டிக்கர்ஸ் வந்து சப்போஸ் வந்து ரிமூவ் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து அந்த மாடல் வந்து பார்க்க முடியாது. அதுக்கு பதிலாக வந்துட்டு நீங்கள் லேப்டாப்பில் போய்ட்டு கமாண்ட் மூலியமாகவே நீங்கள் வந்து லேப்டாப் மாடல் வந்து பார்க்க முடியும். இது வந்து எதுக்காக நீங்கள் வந்து பார்க்கணும்னா, சப்போஸ் நீங்கள் வந்து உங்கள் லேப்டாப்புக்கு வந்து நீங்கள் ஓஎஸ் வந்து புதுசாக இன்ஸ்டால் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் டிரைவர்ஸ் வந்து நெட்லேருந்து டவுன்லோட் பண்ணுவீங்க. அப்போ வந்துட்டு உங்களோட லேப்டாப்போட மாடல் வந்து தேவைப்படும். அது வந்து இப்போ எப்படி பார்க்குறது அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். இப்போ உங்கள் லேப்டாப் போயிருங்க. உங்கள் லேப்டாப் என்ன பிராண்டுங்கிறது உங்கள் லேப்டாப் மேலே எழுதியிருப்பாங்க. டெல்லா, ஹெச்பியா, லெனோவோங்கிறது. மாடல் மட்டும் பார்த்தீங்கன்னா உங்கள் லேப்டாப் கீழே தான் இந்த மாதிரி ஸ்டிக்கர்ஸ் இருக்கும். சப்போஸ் இந்த ஸ்டிக்கர் வந்து ரிமூவ் ஆயிருந்துச்சுன்னா எப்படி வந்துட்டு விண்டோஸில் உள்ளே போய் செக் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு உங்கள் லேப்டாப் வந்து ஆன் பண்ணிடுங்க. இப்போ உங்கள் கீபோர்டில் போய்ட்டு விண்டோஸ் 6 வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். கொடுத்துட்டு இதில் வந்துட்டு MS Info 32 அப்படின்னு டைப் பண்ணுங்கள். அதாவது சிஸ்டம் இன்ஃபர்மேஷன், அதுதான் வந்து ஷார்ட்கட்டில் இருக்குது. MS Info 32 கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க. இதில் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக வந்து சிஸ்டம் சம்மரியில் தான் இருக்கும். நீங்கள் வந்து எதுவும் சேஞ்ச் பண்ண தேவையில்லை. இதில் போய்ட்டு இருங்க, டிக் பண்ணுறேன். இப்போ வந்து சிஸ்டம் மேனுஃபேக்சரிங் இருக்குல்ல, இதுதான் வந்துட்டு உங்களுடைய லேப்டாப்போட பிராண்டு. அதாவது டெல்லா, ஹெச்பியா இல்லாட்டி லெனோவோ அப்படிங்கிறது. மாடல் வந்து பார்த்திங்கன்னா அது கீழே எழுதியிருப்பாங்க, சிஸ்டம் மாடல். இப்போ இந்த ரெயில்மே பார்த்திங்கன்னா RMNPXXX. இப்படி தான் வந்துட்டு உங்கள் லேப்டாப்போட என்ன மாடல் அப்படிங்கிறது நீங்களே வந்து ஐடென்டிஃபிகேஷன் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மெத்தட் நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்ப ஈஸியான மெத்தட் தான்.